வா சரியா வந்துட்டோ. இன்னைக்கு தான் சரியா வந்திருக்கு. இன்றைக்கி நான் விஷயம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஒரு என்னோட இன்டர்னல் எக்ஸாம் முடிஞ்சாச்சு. எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும்போது முதல் நாள் படித்தாச்சு, மறுநாள் எப்படி மறந்துடும். சரி காலங்காத்தால் நம்ம எந்திருந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலான்னு காலங்காத்தால் எப்போதும் போல் காலம்பரை ஒரு சுவாமி ஸ்லோகம் ஏதாவது போடுவேன். டிவி ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன் ஹோம் அதில் வந்து நியூஸ் முதல் வருது. உருட்டு புருடா இருக்கான்ல, அவனோட சேனல் தான். நான் பார்க்கறதே இல்லை அது. ஏன்னா அவன் இப்போ பார்த்தாலும் அரசியலை பற்றி பேசியிருப்பான், நமக்கு புரியாது. ஆனால் அதில் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வருது. வந்துட்டு இவனும் இன்னொரு பையனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, ரெங்கராஜன் நரசிம்மன் அவரா வேற எந்த இது இல்ல அவன் உருட்டு புருடா இல்ல. அதுக்கு முன்னாடி ரேட்ஃபிக்ஸ் ஜெராக்ஸ் காப்பி, அந்த சேனல் ரேட்ஃபிக்ஸ் ஜெராக்ஸ் காப்பியோட சேனல். அதுல வந்து என்ன இவரை பத்தி என்ன பேசிருக்கேன். நான் எப்போதும் உள்ள நுழைய மாட்டேன். அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து யாரோ பாதத்தை வணங்கியிருக்காரு, என்னத்தையோ ஒரு போட்ட உடனே அது சரி என்னன்னு போய் பார்ப்போம், இவர் என்னத்தை பேசியிருக்கார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். அப்போ 2 பேரும் இது பண்ணுறாங்க. அந்த இது என்னமோ அவள் பாத பூஜை பண்ண மாதிரியும் அந்த ஜீயர் வந்த மாதிரியும் ஏதோ போய்கிட்டு இருந்துச்சு. அவரை பார்த்த உடனே எனக்கு பிடிக்கல. ரெங்கராஜன் நரசிம்மன் பார்த்துட்டு இந்த ஆளை என்ன கைது பண்ணாமல் இன்னும் விட்டு வச்சிருக்காங்க பாரு, இவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜெராக்ஸ் காப்பியும் எல்லாமே பேசிட்டு இருக்கும். இதை போட்டு காலங்கத்தில் யார் கேட்பா, இந்த ஆளை முதல்ல அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சேனலை மாற்றிட்டு எப்பவும் போல் கேச பாசத்திரு அதையும் போட்டுட்டு நான் பாட்டு குளிக்க போயிட்டேன். ஆச்சா அன்றைய நாள் முடிஞ்சுது. மறுநாளைக்கு அதே மாதிரி ஆனால் காலங்கத்தில் போடலை, கொஞ்சம் லேட்டாக எழுந்திருந்துட்டேன். தட்டப்பட்டான்னு எழுந்திருந்து குளிச்சுட்டு கிளம்புறதுக்கே நேரம் தெரியாது போயாச்சு. சாயங்காலம் வரேன், வந்துட்டு திருப்பி ஆன் பண்ணுறேன், ரெங்கராஜன் நரசிம்மன் கைது அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த உருட்டு புருடாவும் அவன் கூட அந்த பேர் என்ன அந்த தேங்காய் துருவி ரெண்டும் பேசின்னு இருக்கோம். என்னது கைதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். வரே வா பிரமாதம். நம்ம நேற்று தான் சொன்னோம், நீ கைதாயிட்டாரு. முந்தானத்தி சொன்னோம், நேற்று கைதாயிட்டாரு. எப்படியோ கைதாயிட்டாரு. நான் நாள் முன்ன பின்ன சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் கைதாயிட்டாரு. சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ரெங்கராஜன் நரசிம்மனுடைய இது வந்து நானும் போய் நோண்ட மாட்டேன், ஆனால் தானாக ரெக்கமெண்டேஷன்ஸில் வரும்போது அதுக்கு முன்னாடிலாம் சில கான்ட்ரோவர்ஷியல்ஸ் மேட்டர்ஸ்லாம் பேசும்போது நான் போய் கமெண்டில் போவேன். நத்திங் இஸ் த ட்ரூத் அப்படிங்கிற பேரில் இருக்கிற ஐடியில் நான் போவேன். அந்த ஐடி என்னோட ஐடி தான், நத்திங் இஸ் த ட்ரூத். அந்த ஐடியில் போயிட்டு இவருக்கு கமெண்ட் போடுவேன். போட்டாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஒரு அசிங்கமாக பேசுவாருமா, திமிரா பதில் வரும். 2 பேருக்கும் அந்த இது போய்கிட்டு இருக்கு. நான் உடனே சொன்னேன், நீ இந்த அளவுக்கு நீ பேசும்போது நீ ஆன்மீகவாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்பர் 1, நான் ஆன்மீகவாதியாக இருப்பதற்கு, நீங்கள் வந்து ஆன்மீகவாதியாக இருப்பதற்கு 100% வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆன்மீகவாதியாக தங்களை காட்டிக்கொள்கிறீர்கள் என்பதே உண்மை. காரணம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பாலியல் தவறு செய்திருக்கிறீர்கள், அதான் உண்மை. மடப்பள்ளி கோவில் மடப்பள்ளி அந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் அவன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். அப்போது சில விஷயங்கள் பண்ணியிருந்தாரு, மேலே சிலுக்குது, ஜிவுன்னு சிலுக்குது. சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதில் இவர் மாட்டப்படுறாரு. மாட்டப்படும் பொழுது
பஞ்சாயத்து நடக்குது. அதை இவர் மறைப்பதற்காக பொய்ய சொல்லி தப்பிச்சாச்சு. அந்த தவறுகளை மறைப்பதற்காக இவர் எடுத்த ஆயுதம்தான் அவன் அந்த அநியாயம் பண்றான், இவன் இந்த அநியாயம் பண்றாரு, நான் அதை எடுத்து கேட்கிறேன், அந்த இதுல அது நடக்க மாட்டேங்கிறது, பூஜையெல்லாம் ஒழுங்கா நடக்க மாட்டேங்கிறது, அது நடக்க மாட்டேங்கிறது இவர் மாட்டு குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சது. அதையும் நான் பதிவில் அப்படியே இருந்தேன். நிச்சயமாக யாராவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கணும். அந்த நத்திங் இஸ் த ட்ரூத் அப்படிங்கிற பேர்ல வந்தது நான் தான். இந்த ஆள் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு வேற ஒரு ஐடியில எனக்கு பதில் வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ஐடியிலையும் இவரே தான் தனக்கு தான் செல்ஃப் அட்வொகசி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எப்படி ஃபேக் ஐடியில செல்ஃப் அட்வொகசி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எப்படி மறைமுகமா அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வேற ஐடியில அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இவராகவே, அதாவது இம்ப்ளிசிட்டேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. He was doing self advocacy by implicity பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இம்ப்ளிசிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் தனக்கு தானே செல்ஃப் அட்வொகசி பண்ணிட்டு இருப்பாரு. அதை நான் கண்டுபிடிச்சு அதையும் நல்லா கிழிச்சு தொங்க விட்டேன். நீ உள்ள போறியா இல்லையான்னு பாரு அப்படின்னு. அதுக்கெல்லாம் நான் பயந்தவங்க கிடையாது. என்ன எவனும் பிடுங்க முடியாதுன்னு என்ன இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஹேமாவதி பண்ணுவா, காலம் வரும் பாரு. ஆனா இன்னைக்கா ஆமா இன்னைக்குதான், நேற்றுக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சு வந்த உடனே அப்பாடா நிம்மதியாச்சு. அதனால நான் புத்தகத்தை எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டேன். நோட்ஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு டிவி இன்னைக்கு பார்ப்போம். ஒரு வாரமாக நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறேன். பார்த்தா நம்ம பேர் என்ன கரிகாலனோட இதில் பார்க்கும்போது, டைட்டில்ஸ் பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி புதிய பூமி அவன் பேர், ஐயோ அவனுக்கு கூட ஒரு பட்ட பேர் வச்சிருந்தேனே, பார்க்கறதுக்கு மலேசியா வாசுதேவன் மாதிரியே இருப்பான். புதிய பூமி ராஜ்பாபு அவர் ஒரு டைட்டில் என்னத்தையோ பேசிட்டு இருக்காரு. இவர் டைட்டில் ஆஹா. ஆனால் கரிகாலனோட இதில் தான் அந்த எங்கேயோ வெளிநாட்டில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அன்னைக்கு ஹேமாவதி சொன்னது சரிதானே? ஹேமாவதி சொன்னது அன்னைக்கே ஹேமாவதி சொல்லிட்டா. என்னைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணும்போதெல்லாம் ஹேமாவதி அன்னைக்கே சொல்லிட்டா. ஆனால் இந்த தடவை தான் இந்த ஆளை பிடிச்சி உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே நான் சொன்னேன். அது கரெக்டாக பழிச்சிருச்சு. அவருக்கு யாரு நம்ம பாண்டே. நான் குத்துற மாதிரி குத்துவேன், நீ வலிக்கிற மாதிரி கத்தணும், நான் உன்னை கண்ணீரை துடைக்கிற மாதிரி நீ அழற மாதிரி அழு, நான் துடைக்கிற மாதிரி துடைப்பேன். பாண்டே பிரமாதம் வா, बहुत अच्छा कर रहा है. அதுக்கு மேல நம்ம ராஜவேலு நாகராஜன் அவரு இப்படி பண்ண தப்பு தான், ஆனா ரைட்டு தான், ஆனா இது சரியில்லை, வா டைரக்ட் பிரமாதம். உலகமே ஆதரிக்கலாம். ஆனா ஹேமா அந்த விஷயத்துல சந்தோஷப்படுறா. ஹேமாவதி எப்படி எல்லாம் எழுதினார் தெரியுமா? நத்திங் இஸ் த ட்ரூத்த என் ஐடிக்கு போயிட்டு என்னை பத்தி நோண்டி என் பர்சனலாம் நோண்டிக்கிட்டு இருந்தாரு. யாரு? இந்த ரெங்கராஜன் நரசிம்மன். இவர் யாராவது எதிர்த்துட்டான்னா உடனே பர்சனல நோண்டுவாரு. நான் அவர் பர்சனல நோண்டல. ஆனா எப்ப என் பர்சனல நோண்டுனாரோ அப்பவே டக்குன்னு பிட்டு வச்சுட்டேன். அவர் காட்டியது சனாதன தர்மம், நான் காட்டியது இறை தர்மம். நீ இப்படித்தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கிழிச்சு தொங்க விட்டேன் காமெண்ட்ஸ்ல. அதுக்கப்புறம் இதை போய் எவன் பார்த்துட்டு இருப்பான், நானும் விட்டுட்டேன். ஓகே, நான் பார்த்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க இருந்தா வராங்களோ. சரி, மகிழ்ச்சி, ஹேமாவதிக்கு மகிழ்ச்சி. ஆனா அந்த ஆளை வெளியில விடாதீங்க. இந்த நபர் ஆன்மீகவாதி, பெரிய இது, நீ அநியாயத்தை எடுத்து போராடுறேன், அப்படி பண்றேன், எல்லாமே வெளி வேஷம், எல்லாமே வேஷம்தான். யாரு? இந்த ரெங்கராஜன் நரசிம்மன். ஓகே, நிற்க. அதுக்கடுத்து அதே இதுல பேசிட்டு இருக்கும்போது நக்கீரன் கோபால் மேல எதெல்லாமோ அந்த ஜக்கி வாசுதேவனை எதிர்த்து
பேசுறது அதுக்கெல்லாம் வந்து இவர் ஏதோ பண்ணான்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்திருக்காங்களா என்னமோ தொடுத்திருக்காங்களோ. அது நக்கீரன் கோபால் அவர் அரெஸ்ட் பண்ணி, அது ஏற்கனவே 2003 அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. காரணம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. காரணம் நானே அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறேன். நானே மாய வாழ்க்கையில் முங்கியாச்சு. அப்பவே நான் சொல்லியிருந்தேன். எப்போ என்னை பார்க்க வந்திருந்தப்போ, என்னை பார்க்க நக்கீரன் கோபால் கடைநல்லூருக்கு வருவார்ல, கிருஷ்ணாபுரத்துக்கு மக்கள் நல மன்றம், அந்த படியில் தான் அங்கே 2 பேரும் உட்காந்து பேசுவோம். நானும் நக்கீரன் கோபால் கூட எங்கள் ஊர் ஆளுக்கு யாரோ இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது நான் அப்பவே சொன்னேன், சில பரீட்சைகள்லாம் வைக்கும் பொழுது ஜெயலலிதா பற்றி பேசும்பொழுது சில டெஸ்ட் அவர் எனக்கு வச்சாரு, அதில் நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எனக்கும் குடும்ப வாழ்க்கை மாய வாழ்க்கை எல்லாம் வரும். நான் அந்த குடும்ப மாய வாழ்க்கையில் நான் கஷ்டப்படும் போது நீயும் பழிச்சொல் சுமத்தப்பட்டே சிறைக்கு செல்லப்படுவாய். ஆனால் ஜெயலலிதா வந்து பழிச்சொல் சுமத்தப்பட மாட்டா. அவங்க செஞ்ச தவறுகளுக்கு தண்டனையாக ஜெயலலிதா ஜெயிலுக்கு போவாங்க. அதே சமயத்தில் நான் துன்பப்பட்டேன் என்றால் உனக்கு அந்த ஜெயில் வாழ்க்கை வாழும்போது நீ நினச்சிக்கோ, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு நினச்சிக்கோ. இது எங்களுக்குள்ள ஒரு புரிதல். 2003 பழிச்சொல் சுமத்தப்பட்டு தான் உள்ள வச்சிருந்தாங்க. இப்போ நக்கீரன் கோபாலை பொறுத்த வரைக்கும் 1000 மடங்கு 1000% நான் சொல்லுவேன், இந்த விஷயம் தப்பு அப்படின்னா தப்பு தான். யார் மேலே பழிச்சொல் போட மாட்டார், கவனமா இருப்பாரு. நான் ஒருத்தரை வந்து டார்கெட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா என் வட்டத்துக்குள்ள தான் இருப்பாங்க. என்னுடைய வட்டம் தான், எனக்குன்னு ஒரு வட்டம் இருக்கு. அந்த விதிகளுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறவங்களை மட்டும்தான் நான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன், என்னோட தான் மாத்துவேன். நக்கீரன் கோபால் மேல பழிச்சொல் சுமத்தி ஜக்கி வாசுதேவன் விஷயத்துல எந்த ஒரு விஷயம் தவறும் நக்கீரன் கோபால் செய்யவில்லை. ஏன்னா நக்கீரன் கோபாலுக்குள்ளே இருப்பது இந்த அம்பிகா, எனக்குள்ளே இருப்பது நக்கீரன் கோபால். நக்கீரன் கோபாலுக்குள்ள ஹேமாவதி இருக்கிறா. அதனால அவரை பிடிச்சி உள்ள வைக்கிறேன், கைது பண்றேன், இது பண்றேன் அப்படின்னு வந்தது நினைக்க கூட கூடாது. யார் புகார் கொடுத்தீங்களோ பல மடங்கு நீங்க அதுக்கு அனுபவிப்பீங்க. நான் என்னைக்குமே தப்பு பண்றவங்களுக்கு நான் துணை போவே மாட்டேன், ஆதரவு பண்ணவும் மாட்டேன், சரணாகதி கொடுக்கவும் மாட்டேன். பழிச்சொல் சுமத்தாதீங்க. தப்பு பண்ணாதவங்களை சந்தேகப்படவும் கூடாது, அவங்க மேல பழிச்சொல் போடவும் கூடாது. நக்கீரன் கோபாலுக்குள் இருப்பது நான் தான், எனக்குள் இருப்பது நக்கீரன் கோபால். என்னுடைய தன்மையாக தான் அவன் நக்கீரன் கோபால் செயல்படுறாரு. ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். பெண்கள் விஷயத்துல ரொம்ப கண்ணியமா இருப்பாரு நக்கீரன் கோபால். பார்த்து கவனமா இருங்க. அவருக்கு சொல்லல, நக்கீரன் கோபால் விஷயத்துல சும்மா அவர் மேல கேஸ போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேங்கிறதுல கவனமாக இருங்கள். இது எச்சரிக்கை இல்லை, சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுடைய இது மிரட்டல் அப்படின்னு தப்பான புரிதல் உள்ளவன் இந்த அம்மா மிரட்டுச்சு அப்படின்னு எடுத்தேன்னா அது உன்னுடைய புரிதல் தவறு. நீ ஒரு தப்பான புரிதல் உள்ளவன். அவர் அப்படி பண்ண வாய்ப்புகள் கிடையாது. நெக்ஸ்ட், இது முடிஞ்சது. அடுத்து இப்ப என்னுடைய சின்ன வயசு கதைகளை பாப்போமா பின்னாடி. அதாவது திருமங்கலம் எங்க பாட்டியோட வீடு. பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. எங்க அம்மா வந்து இரண்டாவது லைட் வந்துருச்சு. எங்க அம்மா வந்து இரண்டாவதும் பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்னை வெறுத்துட்டாங்க. குழந்தைய பார்க்க கூட மாட்டேன்ருச்சு. சொல்லுது, அந்த சுத்தம் பண்ண வருவாங்க இல்லையா, குழந்தை பிறந்த உடனே சுத்தம் பண்ண வருவாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த அம்மா கிட்ட சொல்லுது, இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், தூக்கிட்டு போகணும். அந்த அம்மா நல்லா திட்டி விட்டுருச்சு. அம்மா நீ ஐயர் விட்டு பொம்பளையா, நீ இந்த மாதிரி பித்து பிள்ளையை போய் குழந்தை கூட பார்க்காம தூக்கி கொடுங்குறிய அப்படின்னு கொண்டு போய் எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கல. அப்புறம் அந்த அம்மா குளிக்கிறதுக்கு அந்த குழந்தைய குளிப்பாட்ட அதுக்கெல்லாம் தூக்கிட்டு போவாங்கல்ல. அப்போ எங்கள் பாட்டி வரும்போது எங்கள் பாட்டிகிட்ட சொல்லுது, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு சொல்லுதுமா, உள்ள வேணான்னு சொல்லுது, என்னை தூக்கிட்டு போய் எங்கேயாவது கொண்டு விட்டுரு, யாருக்காவது தூக்கி அனாத ஆசிரமத்தில் கொண்டு விட்டுரு, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இல்லைன்னா அந்த குழந்தைய கொண்டு விடுன்னு எங்கள் அம்மா கமலா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சனாதன தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன இருந்தாலும் பெத்த தாய் இல்லையா, அந்த தாய் மூலமா தான் நான் உலகத்துக்கு வந்திருக்கிற, அந்த தாயை நீ அப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லக்கூடாது. எங்க அம்மாட்ட நான் அனுபவிச்ச டார்ச்சர்ஸ் கொஞ்சம் கிடையாது. சரி, அது எதுக்கு இப்போ? அப்ப நான் எங்க பாட்டி வீட்டிலேயே நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன், என்னை எங்க விடலை. ஆனா எங்க வீட்டுல விட்டுருந்தாலும் என்னை கவனிக்கவே இல்லை எங்க அம்மா. அதுக்கப்புறம் திருப்பி என்னை பாட்டி வீட்டிலேயே கொண்டு வளர விட்டாங்க. அப்போ வளர்ந்துகிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த நிறைய பேருக்கு அந்த ராசி
அந்த சில ஒரு ப்ரொடியூசருக்கு ராசி கிடைச்சது, ஒரு டைரக்டரு, அதற்கப்புறம் ஒரு வக்கீல், ஒரு சாதாரண வக்கீல் தான், ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்த ஒரு கேஸ் அவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து லேண்ட் விஷயத்துல யாரோ கேஸ் போட்டாங்க, அந்த இது அப்படியே அடுத்தடுத்து நல்லது நடக்கும். என்னை பத்தின விஷயங்கள் திருமங்கலத்தில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இங்க கிருஷ்ணாவரத்துலையும் நான் வளர்ந்ததுக்கு அப்புறம், அதாவது 2 வயசுலையும் அந்த அந்த இந்த பக்கம் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த பக்கம் இங்க நான் பிரபலமாறேன். இங்க இப்படி இங்க இப்படி, அதனால அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. திருமங்கலத்துல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு இவங்க பேசிக்குவாங்க. இங்க போலீஸ் வட்டம் என்ன என்ன இது வந்து சினிமா உலகம், அரசியல் உலகம். இங்க வந்து போலீஸ் உலகம். எங்க கிருஷ்ணாபுரத்துல இந்த போலீஸ் வட்டம் கமிஷனரு அவங்க இவங்கெல்லாம் பேசுவாங்க. இங்க கிருஷ்ணாபுரத்துல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு இவங்க பேசிக்குவாங்க. ஆக ரெண்டுமே ஒரே குழந்தை தான் அப்படிங்கிற விஷயம் காலங்கள் சென்றப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. நான் அப்பப்போ வந்துட்டு போறேன்னொடனே கடையில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு இன்ஃபார்மரை விட்டு இந்த குழந்தை எங்க போகுது அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. எனக்கு அட்ரஸ் எல்லாம் சொல்ல தெரியாது. பஸ்ல வந்து இறங்கணும், பச்சை கலர் பஸ்ல ஏறணும், அப்படி போயிட்டே இருக்கணும். அப்புறம் ஆனந்தா டாக்கீஸ் வரும், ஆனந்தா டாக்கீஸ்ல இறங்கணும். அப்புறம் அங்கே இருந்து மீனாட்சி கோவில் தெரு வரும், அங்கதான் வீடு இருக்கு அப்படின்னு. அவ்வளவுதான் எனக்கு அட்ரஸ் சொல்ல தெரியும். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா ஏமா அப்படின்னு. அதனாலதான் அந்த குழந்தைக்கு பேர் தெரியல, எதையா கேட்டா எதையா சொல்றதுன்னு ஆளாளுக்கு பேர் வைப்பாங்க, ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுட்டு போவாங்க. அப்போ என்னைய ஸ்கூல்ல போட்டாச்சு. 1ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ்ல போட்டாங்களா இல்ல பழைய காலத்துல வந்து 1ஆம் கிளாஸுக்குள்ளேயே பழைய காலங்கள்ல பேர் சேர்க்காமலும் குழந்தைகள் இருக்கும். பெயரே சேர்க்காம 3.5 வயசு 4 வயசு 5 வயசு குழந்தைகள்லாம் பேர் சேர்க்கறதுக்கு முன்னாடியும் பேர் சேர்க்காத குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு கண்டிப்பா அனுப்புவாங்க. அந்த காலத்துல பால்வாடின்னு சொல்லுவாங்க, பால்வாடின்னு தனியா இருக்கும், பால்வாடி இல்லாம சாதாரண ஸ்கூல்லையும் போடுவாங்க பழைய காலங்கள்ல. இப்ப அப்படி கிடையாது. அப்போ 1ஆம் கிளாஸ் பரீட்சை. 1ஆம் கிளாஸ் வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் தெரியல, ஆமா 2ன்னு நினைக்கிறேன், 2ஆ 1ஆ ஞாபகம் இல்ல. அப்ப இங்க இருந்து பரீட்சைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து ரொம்ப தூரம் போகணும். அந்த ஸ்கூலுக்கு வந்து கிளை 2 உண்டு. இங்க மெயின்ல ஒரு அந்த ரோட்டுக்கு பக்கத்துல கஸ்தூரிபாய் காந்தின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, அதனுடைய கிளை கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். அங்க பரீட்சை எழுதுறதுக்கு ஸ்லேட்டு குச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயாச்சு. எடுத்துட்டு போனோன்னு இங்க ஆர் செல்வராஜ், புலமை பித்தன், பஞ்சு அருணாசலம், இன்னும் வேற யாரும் தெரியல, அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. என்னை தேடி வந்திருக்கிறாங்க. என்னை தேடி இங்க வந்தோடனே அந்த குழந்தை எங்க அப்படின்ன உடனே அவங்க சொல்றாங்க, அந்த குழந்தை பரீட்சை எழுதுறதுக்கு அந்த இடத்த சொல்றாங்க. இப்படி நேர போயிட்டு அங்க போனீங்கன்னா அங்க ஆலமரம் இருக்கும், ஆலமரத்துக்கு பின்னாடி ஒரு கட்டடம் இருக்கு, அந்த கட்டடத்துலதான் அந்த பரீட்சை நடந்துட்டு இருக்கு. இவங்க வராங்க, நாங்க உள்ள உட்கார்ந்துருக்கிறேன். அதுக்கு முதல் நாள் என்ன அப்படின்னா, ஸ்லேட் வந்து உடஞ்சு போச்சு, எனக்கு வேற புது ஸ்லேட் வேணும், நாளைக்கு பரீட்சைக்கு போகணும், புது ஸ்லேட் வாங்கிட்டான்னு அழுதுட்டு இருக்கேன். பாட்டி சொல்றாங்க சரி காத்தாலாம் வாங்கி தரேன் அப்படின்னு. காத்தாலையும் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், எனக்கு ஸ்லேட்டு வேணும். அப்ப இவங்க என்னை தேடி வராங்க. யாருது? பஞ்சு அருணாசலம், இவங்க எல்லாரும் தேடி உள்ள வராங்க. வந்த உடனே நான் அப்படி அழுதுட்டு இருக்கேன், எனக்கு ஸ்லேட்டு வேணும், புது ஸ்லேட்டு வேணும். அப்போ வந்து சொல்லுவாங்க, பாட்டி நீ போ, உனக்கு ஸ்லேட் வாங்கி நான் ஸ்கூல்ல கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. கடை திறக்கட்டும் வாங்கி தரேன். சரி, அந்த உடஞ்சி அந்த கீரல் இந்த ஸ்லேட்டை எடுத்துட்டு போயாச்சு. அங்கே போனால் அந்த பக்கம் ஸ்கூல் பைக்குள்ள ஜோல்னா பைக்குள்ள வச்சுட்டு இந்த ஜோல்னா பை, புது ஸ்லேட்டு எல்லாமே இந்த இவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க. யாரு? பஞ்சு அருணாசலம், புலமை பித்தன், ஆர் செல்வராஜ், திருலோகச்சந்தர், இன்னும் நிறைய பேர் எந்தெந்த இயக்குனர்ஸ் யாரெல்லாம் பார்க்க வராங்களோ அவங்கெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஸ்லேட்டு குச்சி இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. உள்ள போயாச்சு. உள்ள போன உடனே பரீட்சை எழுதுறதுக்கு நான் உட்கார்ந்துருக்கேன். இவங்க இங்க என்னை தேடி வந்திருக்காங்க, புது ஸ்லேட் வாங்கிட்டு வந்தானா இங்க ஸ்கூலுக்கு போயாச்சு. சரி, இங்க வந்து கேட்டா இங்க நடக்கல அங்க நடக்குது அப்படின்னு அங்க அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, நாங்க தேடி வந்து இங்க வந்து பார்த்தா நான் உள்ள வரேன், பரீட்சை எடுக்கிறேன், உள்ளுக்குள்ள புது ஸ்லேட்டு, பைக்குள்ள புது ஸ்லேட்டுன்னு பட்டான பைய தூக்கி கீழே வச்சுட்டேன். நானு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டேன். ஐயோ, பைய என்னோடதுதான், ஸ்லேட்டு என்னோடது இல்லை, என் பைக்குள்ள இந்த ஸ்லேட்டு புது ஸ்லேட்டு எப்படி வந்ததுன்னு தெரியலையே, நான் யாரோடது எடுக்கல, என்னோடது இல்லை, இது என்னோடது இல்லை, பைய என்னோடது, ஆனா ஸ்லேட்டு என்னோடது இல்லைன்னு ஒரே அழுகை. உடனே வெளியில நின்றுட்டு இருந்திருக்காங்க. யாரு? பஞ்சு அருணாசலம், ஆர் செல்வராஜ், புலமை பித்தன், 3 பேர் தட்டப்பட்ட நீ அழுக சத்தத்தை கேட்டு உள்ள ஓடி வராங்க. கிளாஸ்க்குள்ள ஓடி வந்துட்டு என்னாச்சு
அப்படின்னுட்டு கேக்குறாங்க. இவர் என்ன பண்ண, இது என்னோட ஸ்லேட் இல்லை, இது என்னோட ஸ்லேட் இல்லை, ஐயோ நான் யாரோடதையும் திருடவே இல்லையே, என்னோட ஸ்லேட் இல்லை, நான் எழுத மாட்டேன், நான் பரீட்சை எழுத மாட்டேன், எனக்கு ஏன் ஸ்லேட்டு தான் வேணும். அப்போ கேக்குறேன், இது ஓன் ஸ்லேட்டு தாண்டா, ஓன் ஸ்லேட்டு தாண்டா அப்படின்னு பஞ்சவர்ணாசலம் சொல்றாரு. இது இல்லை, இது என்னோடது இல்லை, நாங்க தாண்டா உனக்கு வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஆமா, நீங்களா யாரு அப்படின்னு கேக்குறேன். நீ யாரு, நீ யாரு, நீ யாரு அப்படின்னு கேக்குறேன். அதாவது என்னை யாரா தொட்டாலோ இல்ல முதுகுல 4 சாத்து சாத்தினாலோ மட்டும்தான் அவங்க அந்த தொடுதல் உணர்ச்சியின் மூலமாக, தொடுதலும் தெரியல, அதன் மூலமாக வந்திருப்பவர் யார் என்பதை நமக்கு கண்டுபிடிக்க முடியும், எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருந்தது, அப்படி ஒரு விஷயம் இருந்தது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, பஞ்சு அருணாசலம் இருக்கிறாருல, இது ஓன் ஸ்லேட்டு தாண்டா, நான் தாண்டா வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன், நீ வீட்டில் அழுதல்ல. ஆமா, அதான் ஒண்ணு. அப்ப ஏன் பழைய ஸ்லேட்டு, எனக்கு ஏன் பழைய ஸ்லேட்டு தான் வேணும். இப்ப நீ புது ஸ்லேட்ல நீ எழுது, அதுக்கப்புறம் நீ யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்பதான் பஞ்சவரணாசலம் இப்படி படக்குன்னு இப்படி அணைக்கிறாரு. அணைச்சிட்டு அவரை அந்த ஆர் செல்வராஜன் இருக்காருல, என்ன இப்படி பிடிக்கிறாரு, புலமை பித்தன் இப்படி பிடிச்சுக்கிறாரு. இப்ப சொல்லி நாங்க யாருன்னு, செல்வராஜ் அப்படின்னு, பூப்பித்தன் அப்படின்னு, எனக்கு புலமை பித்தன் சொல்ல வராது முழுசா, பூப்பித்தன் அப்படின்னு. ஆமா ஆமா, பூப்பித்தன் பித்தான், பூப்பித்தன் தான். இவரு பஞ்சு அருணாசலம்னு சொல்ல வராதே, பஞ்சு மிட்டாய் அப்படின்னு ஞாபகம் வந்துருச்சா. பார்த்த உடனே நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த உலகத்தை மறந்துட்டேன். இங்க நம்ம பள்ளி ஸ்கூல்ல இருக்கிறோம், பரீட்சை எழுத வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இதை நான் மறந்துட்டேன். பார்த்த உடனே இவங்க முன்னேறையும் பார்த்த உடனே எனக்கு தெரியும், இவங்க எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்க, ஊர் சுத்த கூட்டிட்டு போவாங்க. எப்படி விஜயராஜனை ராஜுவை கண்டாச்சுன்னா அவங்க கூட ஊர் சுத்த ஓட வேண்டியது. இவங்க முன்னேறும் பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் கச்சேரி, அப்புறம் எங்க அந்த சினிமா ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் எங்கேயாவது கடை திறக்கிறாங்க, திறப்பு விழா அப்படின்னா என்னை கூட்டு போவாங்க. இல்லை யாருக்காவது ஜோசியம் சொல்லணும், பிரச்சனை இருக்குன்னா என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி இவங்க கூட ஊரை சுத்த போயிடுறது. அப்போ வா வா வா, நம்ம எல்லாரும் ஊரை சுத்த போல, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 வாட்டி சொல்றேன். அவனே பண்ணு, அதெல்லாம் நடக்காது, முதல்ல பரீட்சை எழுது. பரீட்சையா, என்ன எழுதணும், நான் இப்ப எங்க இருக்கேன். அப்பதான் அவங்களுக்கு புரியுது, இவ இந்த உலகத்துக்கு வந்தா இந்த உலகத்தை மறந்துடுறா, இந்த உலகத்துல இருந்தான்னா நம்மள மறந்துடுறாங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. புரியல, ஆனா குழப்புது, இரு நம்ம போய் கேட்போம் அப்படின்னுட்டு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ முதல்ல பரீட்சை எழுது, அதுக்கப்புறம் நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு. ஐயோ என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஆர் செல்வராஜ் கால் அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டு, என்னை விட்டுட்டு போகாத, என்னையும் கூட்டின்னு போ, என்னையும் கூட்டின்னு போ, என்னையும் கூட்டின்னு போ, பரீட்சை எழுதி முடி, நான் கூட்டின்னு போறேன். என்ன பரீட்சை எழுதணும், எனக்கு ஒண்ணுமே எழுத தெரியாத பிடிச்சிட்டேன். அவரோட வேட்டியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, இந்த பக்கம் பஞ்சவர்ணாசலம் வேட்டி, இந்த பக்கம் அவர் புலமை பித்தர், ஐயோ ஏன் வேட்டி என்ன பிடிச்சா பின்னாடி போயிட்டார். புடிச்சு இழுத்து என்னை கூட்டின்னு போ அப்படின்னு ஆர் செல்வராஜ் வேட்டி அப்படி பிடிச்சி இழுத்து படக்குன்னு விட்டுட்டாரு. பஞ்சவர்ணாசலம் வேட்டி விட்டாரு. ஆனா செல்வராஜோட வேட்டியை மட்டும் நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிட்டே 2 கேளு, என்ன கூட்டின்னு போ, வேட்டியா புள்ளையப்படி. ஆர் செல்வராஜ் வேட்டி இறுக்கி பிடிச்சுக்கிட்டாரு. உங்க 2 பேரும் வேட்டியும் தப்பிச்சிச்சு, வியா வேட்டி பிடிச்சு பிடிக்கி அவளை. அப்ப என்ன டீச்சர் வேகமா ஓடி வராங்க. டீச்சர் வேகமா ஓடி வந்துட்டு என்னை பிடிச்சாங்க. டீச்சர் இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சு இழுக்கிறாங்க. டீச்சர் இப்படி பிடிச்சு இழுக்கவும் இவங்கள மறந்துட்டு டீச்சர் 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 இவங்கெல்லாம் யாரு, டீச்சருக்கு குழம்பிருச்சு, என்ன இப்படி பண்றா. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம், டீச்சர் இது ஏன் ஸ்லேட்டு இல்லை, நான் எப்படி நாளா எழுத மாட்டேன். அப்பதான் பஞ்சவர்ணாசலம் திருப்பி பிடிச்சுக்கிறாரு. பிடிச்சிட்டு, இது உன் ஸ்லேட்டு தான், நாங்க உனக்கு வாங்கி கொடுத்துருக்கோம், நீ எழுது. நான் அக்செப்டே பண்ண மாட்டேன்ட்டேன். அப்போ டீச்சர், சங்கரி டீச்சர் சொல்றாங்க, இந்த பாரு, இந்த ஸ்லேட் இருக்கு இல்லையா, நீ பாட்டிட்டு அழுதுன்னு இருந்தியா, நீ அத்தை கிட்ட அழுதுன்னு இருந்தியா. ஆமா, அத்தை தான் எனக்கு இந்த ஸ்லேட்டை வாங்கி கொடுத்து விட்டா, நான் தான் உன் பைக்குள்ள இந்த ஸ்லேட்டை வச்சேன். அப்புறம் ஸ்லேட்டை அப்படி பாக்குறேன், இந்த ஸ்லேட் நீ வைக்கலையே. ஸ்லேட் அப்படி எடுத்து, அப்புறம் தான் அந்த ஸ்லேட்டையே கையில எடுக்கிறேன். எடுத்துட்டு கை வச்சு பார்க்கும்போதுதான் பஞ்சவர்ணாசலத்தை பாக்குறேன், இது நீ வாங்கி கொடுத்தியா அப்படின்னு.
ஆமா உயிரே வந்துருச்சு. பரீட்சை எழுதுறியா நீ? சரி எழுதுறேன் சொல்லிட்டு அப்போ அவங்க சொல்றாங்க நீங்க 3 பேர் வெளியில போங்க. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ என்னையும் கூட்டின்னு போகணும். ஆர் செல்வராஜ் எப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு வெளியில ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டாரு. 3 பேரும் ஒரே ஓட்டம். முதல்ல பரிசை எழுதிட்டோம் அப்படின்னு. சரி அப்ப என்ன பண்ணாங்க, நான் அப்படி அழுதுகிட்டே இருந்தேன். என்ன கூட்டின்னு போட வாசல் வரைக்கும் வந்து திருப்பி டீச்சரிடம் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. உட்கார பரீட்சை எழுதுறேன். அப்பதான் அங்கிருந்து புலமை பித்தன் சொல்றாரு, இவர் ரொம்ப அழுவா, அதனால என் வாசல்லே உட்கார வைங்க, எங்க கண்காணிப்புலயே உட்கார வச்சிருங்க, மற்ற குழந்தைலாம் உட்கார்ந்துருக்கட்டும், இவன் மட்டும் இங்கே உட்கார்ந்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசல்ல இங்க என்ட்ரன்ஸ் இருக்கு, இங்க உட்கார்ந்துருக்கேன். என்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்துருக்கேன். அப்போ டீச்சர் டிக்டேஷன் போடுறாங்க, எல்லாரும் எழுதிக்கோங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, அதை ஏதாவது எழுதியாச்சுன்னா அந்த புது ஸ்லேட்டிலே அது அழியாது. அப்ப அதுக்காக புலமை பித்தன் வந்து தன்னுடைய கர்ச்சீப் இருக்குல்ல, அப்படி இவன் பஞ்சு அருணாசலம் வந்து அவரோட கர்ச்சீப் வந்து சட்டை காலர்ல அப்படி வச்சிருப்பாரு. இப்படி எடுத்துட்டு இந்தா இதை வச்சுக்கோ, கொச்சி பைப்புலயே இருக்கு, இது எல்லாமே உன்னோடதான். அப்ப என்னோட பழைய ஸ்லேட்டு அப்படின்னு. இவ பழைய ஸ்லேட்டை கேட்டு எழுதிட்டு இருக்கிறா அப்படின்னு. நீ போயிடாத, நீ இங்கே இரு, போயிடாத இங்கே இரு அப்படின்னு அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ ரெண்டு லிங்குக்கும் இடையில நான் இருக்கேன், திருசங்கு சொர்க்கம் மாதிரி. இங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், ரெண்டு ஒரேடி அங்கேயும் போல ஒரேடி இங்கேயும் போல, ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். டீச்சர் வந்து டிக்டேஷன் போடுறாங்க. அம்மா அப்படின்னு எழுதி சொல்றாங்க. உடனே எல்லாம் அம்மா எழுதியாச்சு. அண்ணன் அப்படின்னு எழுதி சொன்னாங்க. நான் உடனே அண்ணன் இன் எழுதியாச்சு. ஆடு, ஆமை, இலை, இஞ்சி, ஈட்டி, ஈச்சமரம், உரல், உடுக்கை, இங்கதான் வரேன், ஊஞ்சல், ஊதல் அப்படின்னு சொல்ல இவர் பஞ்சு அருணாசலம் என்ன பண்ணுவாரு, இப்படி எட்டி பாப்பாரு. எட்டி இப்படி ஸ்லேட்டை காட்டு, இப்படி காட்டு பார்த்துட்டு அங்கவே சொல்லுவாரு. அவங்க கிட்ட அந்த மரத்தடியில ஆர் செல்வராஜ், புலமை பித்தன் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. பஞ்சு அருணாசலம் இப்படி பாப்பாரு. பார்த்துட்டு அங்க போயிட்டு இஞ்சி, அண்ணன் இருக்கு, அண்ணன் 3 சுழி இன்னுக்கு பக்கத்துல 2 சுழி நாவை போட்டு வச்சிருக்கு. 3 சுழி நான் தானே வரணும், 2 சுழி நாவை போட்டு வச்சிருக்கு அப்படின்னு அதை காதுல வாங்கிக்கிட்டு அழிச்சிட்டேன். படப்படம் அழிச்சிட்டு 3 சுழி இன்னு 3 சுழி நான் அதை போட்டாச்சு. எழுதியாச்சு. எழுதி முடிச்சுட்டு அடுத்தது இஞ்சிக்கு பக்கத்துல ஜா போட்டு ஜி போட்டு வச்சிருக்கு. சா தானே வரணும், சா போட்டு ஈ கொம்பு தானே போடணும், இது இப்படி போட்டு வச்சிருக்கு அப்படின்னு திருப்பி ஆர் செல்வராஜ் அவர் எழுந்திச்சிருப்பாரு. உடனே நான் என்ன பண்ணுவேன், இஞ்சியை அழிச்சிட்டு அந்த ஜாவை அழிச்சிட்டு சீயை தூக்கி போடுவேன். போட்டாச்சு, இஞ்சி திருத்தியாச்சு. ஊஞ்சல் திருப்பி இப்படி வருவாரு. ஊஞ்சலுக்கு இஞ்சிக்கு பக்கத்துல ஜாவை போட்டு வச்சிருக்கு, சாதனை வரும் அப்படி மறுபடியும் அதை அழிச்சு சா திருத்தியாச்சு. அதுக்கு அடுத்தது எலி, எருமை எழுதியாச்சு. எருமையில வந்து என்ன பண்ணேன், பெரிய ரூத்திக்கு போட்டாச்சு. போட்டோடனே இவர் பாக்குறாரு, எருமைக்கு சின்ன ரூ தானே வரும், பெரிய ரூவை போட்டு வச்சிருக்கு அப்படிம்பாரு. உடனே அந்த ரூவை அடிச்சுட்டு சின்ன ரூவை போட்டு வச்சிருக்கோம். எழுதியாச்சு. ஏணி, ஏற்றம் எழுதிட்டா. அடுத்தது 5 எனக்கு வந்து ஐயும் ஜாவும் உழம்பும். அதனால என்ன பண்ணிட்டேன், 5க்கு பதிலா ஜந்துன்னு எழுதி வச்சுட்டேன். அப்புறம் ஐவர், ஐவர் 2 வார்த்தை. அதுல வந்து ஜந்து ஜைவர் எழுதி வச்சுட்டு ஜவர்னு எழுதி வச்சிருந்தேன். ஜந்துன்னு எழுதி வச்சிருக்கு, ஜவர்னு எழுதி வச்சிருக்கு. 5 ஐவர் சொன்னோம். அப்ப இவர் கேக்குறாரு, புலமை பித்தன் கேக்குறாரு, அப்ப 5 எப்படி எழுதணும், ஜந்து எப்படி எழுதணும், ஐ எப்படி எழுதணும் இவர் கேக்குறாரு. இவர் மேல அந்த ரெட்டை கொம்பு போட்டுட்டு ஒத்த கொம்பு, அதுக்கப்புறம் இன்னொரு கொம்பு போட்டுட்டு கீழே யா போடணும், அப்பதான் ஐ அப்படின்னு இவர் அவருக்கு சொல்றாரு. உடனே அதை கேட்டுட்டு உடனே அதை ஜாவை அழிச்சிட்டு ஐ அழிக்காச்சு. 5 ஐவர். அடுத்தது ஓடான், ஓடம். டீச்சர் அங்க டிக்டேஷன் போடுவாங்க.
போட்டுட்டு அடுத்து ஔவையார். ஔவையார் எனக்கு வந்து AUYR ஓகே எழுதியாச்சு. ஔவையார் எழுதியாச்சு, ஔடதம் எழுதியாச்சு, அது கரெக்டா வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது வார்த்தைகள். வார்த்தைகள்ல வந்து ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது கக்கா கிக்கி குக்கு அதுல ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுவாங்க. அதுல வந்து வவ்வால ஒண்ணு வரும். அப்ப எனக்கு வவ்வுல வந்து வவ் எழுதணுமா வாயு எழுதணுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து குழம்பிருச்சு. நான் என்ன பண்ணேன், கப்பல் சட்டம் அதெல்லாம் வரிசையா எழுதிட்டு வவ்வால் வர இடத்துல வவ்வு ஒத்தக்கம்பு போட்டு வா போட்டு லாவையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாவையும் போட்டுட்டு வால் அப்படி எழுதியாச்சு. எதுனா உடனே இவர் என்ன பண்றாரு, இவர் இப்படி பாக்குறாரு. வவ்வால் எழுதி சொன்னா வவ்வால் எழுதி வச்சிருக்கு. அவங்க 2 பேரும் விழுந்து 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 சிரிச்சாங்க. என்ன சார் சொல்லணும், அப்ப என்னதான் எழுதணும், அது பக்கத்துல வர வா இருக்கலாம், அதை அழிச்சிடணும். இது அப்ப எழுதினாதான் வவ்வால். ஒண்ணு இந்த வா வரணும், இல்லைன்னா அந்த வா வரணும். இது 2 எப்படி எழுதி வச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணேன், ஃபுல்லா அழிச்சிட்டு வா வவ் போட்டு இவ்வால் எழுதினேன். முடிஞ்சாச்சு. இப்படி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கமெண்ட் பண்ணி எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிச்சாச்சு. இப்படி ஒவ்வொரு திருத்தமா அவர் பண்ணுவாரு. நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்லேட் எல்லாரும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் டீச்சர் அவர் ஸ்பாட்லயே திருத்துவாங்க. திருத்தி முடிச்சுட்டு எல்லாரும் ஹேமாதி கை தட்டுங்க, 20க்கு 20 வாங்கிட்டான் அப்படின்ட்டு டீச்சர் எந்திரிச்சு ஹேமாதிக்கு எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்னே எல்லாரும் கை தட்டியாச்சு. அவதான் சரியா எழுதி இருக்கிறா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இவர் கேட்கிறாரு, பஞ்சவரணாசில கேட்கிறாரு, என்ன எழுதுற நீ அப்படின்னு. டீச்சர் டிகாஷன் போடுறான். டிகாஷன் அங்க போய் சொல்றாரு, டீச்சர் டிகாஷன் போட்டால காபி டிகாஷன், டிக்டேஷன் கூட சொல்ல தெரியல, டிகாஷன் சொல்லிட்டு இருக்கு. அப்போதான் டிக்டேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இதை நான் விட்டுட்டேன், மறந்துட்டேன், கோர்வையா சொல்ல வரல. இவங்க 3 பேரும் வெளியில போயிட்டாங்களா. வெளியில போன உடனே நான் வந்து இந்த ஸ்கூல் உலகத்துக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக மறுபடியும் என்னை தொட்டுட்டாங்க. 3 பேரும் பரீட்சை நல்லா எழுதணும்னா தொடும் போது நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன். ஐயோ அவளை தொடாதீங்க அப்படி. அப்ப என்ன பண்றாங்க, நான் கிளாஸ்ல வாசல உட்கார்ந்தும் நான் அவங்களையே நினைச்சு எங்க எழுதிட்டு இருந்தேன். அப்ப இவர் நான் வந்து ஸ்லேட்டு உடஞ்சு போச்சுல, எனக்கு உடஞ்சு போன ஸ்லேட்டு எனக்கு வேணும், ஏன் ஸ்லேட்டு எனக்கு வேணும்னு உடனே இவர் 3 பேரும் என்ன பண்றாங்க, விலகுறாங்க. 3 பேரும் அங்க போயிட்டு எங்க கடையில வாங்கினாங்களோ அந்த கடையில போய் பழைய ஸ்லேட்டை எடுத்துட்டு இவங்க 3 பேரும் இப்படி நகர 3 பேர் நடந்து போக 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 ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே ஒரு 50 மீட்டர் இருக்கும். 50 மீட்டர் தூரம் போன உடனே அவங்கள நினைச்சு ஏங்கிட்டு இருந்தாலும் அந்த லிங்க், அந்த இணைப்பு, அவங்களுக்கும் எனக்கும் அந்த இணைப்பு அப்படி அருந்து போகுது, விட்டுருது. அது விட்ட உடனே நான் இங்க ஸ்கூல் உலகத்துக்கு வந்துட்டேன். அதாவது திருசங்க சொர்க்கத்துல இருந்து இந்த சொர்க்கத்துக்கு வந்துட்டேன். சாதன உலகத்துக்கு வந்தோடனே இவங்கள மறந்துட்டேன். இவங்கள மறந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் டீச்சர் டிக்டேஷன் போடுறாங்க, எழுதுறேன். அவர் இங்க வந்து கேக்குறாரு, பார்த்துட்டு என்ன எழுதுற நீ அப்படின்னு. டிகாஷன் அப்படின்னு வராரு. வந்த உடனே அவங்க 3 பேர் வந்த உடனே டீச்சர் வந்து சொல்றாங்க, யாரு, சங்கரி டீச்சர், இந்த பாரு வெளியில 3 பேர் நிக்கிறாங்க, அவங்க உள்ள வந்து வரக்கூடாது சொல்லு, அவங்க கூட எல்லாம் போறேன்னு சொல்லி அழப்படாது, முதல்ல பரீட்சை எழுதணும், குழந்தைகள் பரீட்சை எழுதுறது பெரியவங்க எல்லாம் வரக்கூடாது, சரியா, நீ போய் சொல்லு. நான் சொன்ன உடனே என்ன பண்ண, கிட்டு ஓடி போய் அவங்க 3 பேர் ரிட்டர்ன் வந்துட்டாங்களா, அவங்க கிட்ட போயிட்டு, இந்த பாருங்கோ குழந்தை எல்லாம் பரீட்சை எழுதுறது பெரியவெல்லாம் வரக்கூடாது. செல்வராஜ் சொல்றாரு, என்னது இவ்வளவு நேரம் எங்களை போக விடாம போகாத அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கு. அப்பதான் அவன் புலக பித்தன் சொல்றாரு, இவ்வளா சொல்லல, உள்ள டீச்சர் சொல்லியிருக்காங்க, அதான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்படியா? அது செல்வராஜ் சொல்றாரு, இவ்வளவு நேரம் என் வேட்டிய கோமணமா கிழிச்சிட்டு அவர் வேட்டியை கிழிச்சிருக்க, இவர் தப்பிச்சுட்டாரு, வேட்டிய புலக பித்தன் தப்பிச்சுட்டாரு. இவ்வளவு நேரம் கோமணமா வேட்டியை கிழிச்சிட்டு இப்ப பெரிய மனுஷி மாதிரி வந்து குழந்தை எல்லாம் பரீட்சை எழுதுறது பெரியவெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது. 3 பேர் விழுது. அப்பதான்
3 பேர் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் உள்ள போறேன், பரீட்சை எழுத போறேன், நீங்களாம் உள்ள வராதீங்கோ அப்படின்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் பரீட்சை எழுத. அப்போ அவங்க சொல்றாங்க, இவ எப்போ வேணாலும் எங்க ஞாபகம் வரும், ஏன்னா நாங்க அவளை தொட்டிருக்கோம், இவன் நாங்க தொட்ட இடத்த எங்கேயாவது கை வச்சுட்டோம்னா இவளுக்கு எங்க ஞாபகம் வரும், அதனால அழ ஆரம்பிச்சிருவா, இங்க வாசலே உட்கார வைங்கன்னு என்ன வாசல உட்காந்து, அதனால வாசல் உட்கார வச்சாங்க. அதாவது அவங்க என்னை தொட்டுட்டு போனாலும் விலகுனாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எப்படியாவது இப்படி கையை தொட்டுட்டேன்னா அவங்க ஞாபகம் எனக்கு வரும். அதுக்காக இப்படி உட்காந்துச்சு. உட்கார்ந்த உடனே டீச்சர் சொல்றாங்க, இப்படிலாம் சொல்றீங்க எனக்கு பயமா இருக்கே. உடனே இவர் வராரு, யாரு, புலமைப்பித்தன், நீ இங்கே உட்காரு, இந்த இடத்த விட்டு நகராத, நாங்க இங்கேதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் வராரு, யாரு, அழகர்சாமி நாயுடு, விஜயகாந்தோட அப்பா, சைக்கிள்ல வர்றாரு. அதாவது இப்படி உள்ள தெரு மாதிரி உள்ள திரும்பும் ஆலமரம், அதுக்கு பக்கத்துல அந்த பில்டிங் கட்டடம், அங்க இருந்து அப்படி சைக்கிள் அப்படி சின்ன, உங்களை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு சைக்கிள் அப்படி நிப்பாட்டுறாரு. வரும்போதே நான் இங்க குழந்தை எல்லாம் பரிசு எழுதுறது பெரியவாளா வரப்படா சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அப்பா ஒரு கரெக்டா உள்ள என்ட்ரி யாரு, அழகர்சாமி நாயுடு சைக்கிள்ல, ஆண்டாள் 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 அப்படின்னு. உடனே இவர் செல்வராஜா, ஆண்டாளை இப்பெல்லாம் கூப்பிடாதீங்க, ஆண்டாளை இப்பெல்லாம் கூப்பிடாதீங்க, ஆண்டாளை தொடாதீங்க, ஏன் பரீட்சை இருக்கு. பரீட்சையா, என்ன பரீட்சை? ஆர் செல்வராஜோட ஐஏஎஸ் பரீட்சை எழுத போறப்போ ஐஏஎஸ் பரீட்சையா? ஆமா. அப்போ அவர் நக்கலுக்கு சொன்னத நான் நிஜம்னு நம்பிட்டேன். நான் ஐஏஎஸ் பரீட்சை தான் எழுத போறேன்னு நானும் உடனே நம்பிட்டேன். அப்புறம் தான் உள்ள போன உடனே இந்த டிக்டேஷன் போடுறது, இவங்க 4 பேர் விழுந்து சிரிக்கிறது, 5 எழுதுறதுக்கு ஜந்தோன் எழுதி வச்சிருக்கு, இதெல்லாம் அப்புறம் தான் நடந்தது. அதுக்குள்ள இவர் என்ன பண்ணாரு, அழகர்சாமி நாயுடு வந்து போயிட்டு இவளுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வரேன்னு அவர் கிளம்பி போயிட்டாரு. போயிட்டு பரீட்சை முடிஞ்சாச்சு, நான் வெளியில வரேன், வந்தோடனே ஸ்லேட்டு எல்லாத்தையும் குச்சி, எங்க என் பழைய ஸ்லேட்டு, அந்த ஸ்லேட் அப்படி எடுத்துக்கிட்டு அணைச்சுக்கிட்டேன். நான் அணைச்சுக்கிட்டு, ஐயோ என் ஸ்லேட்டை நீ தூக்கி போட்டியே. அப்பா அவர் கவனிக்கிறாரு, ஏன் வந்து இதுதான் உடஞ்சு போச்சு, இனிமே இது உனக்கு வேண்டாமே அப்படின்னாரு. இல்லை இத்தனை நாளும் இந்த ஸ்லேட்டை வச்சுதானே நான் எழுதியிருக்கேன், அப்ப எனக்கு புது ஸ்லேட்டு கிடைச்சாச்சுன்னு இந்த ஸ்லேட்டை தூக்கி போடப்படாது இல்லையா, அதனால எனக்கு இந்த ஸ்லேட்டு வேணும். அது குறிப்பிட்ட காலம், அதனுடைய காலம் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்லேட்டு எங்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லேட்டை அப்படி பார்த்து கையோட அணைச்சுக்கிறேன். உயிரற்ற பொருள்கள் மீதும் நாம் பேசலாம், உயிரற்ற பொருள்கள் மீதும் நாம் அதை உணரலாம், அது நம்மோடு பாசமா இருக்கிறது அப்படிங்கறத நம்ம உணரலாம் அப்படிங்கறத அவருக்கு சொல்றேன். சரி, இதோட இது முடிஞ்சு போச்சுங்கிறது, அந்த ஸ்லேட்டினுடைய காலம் முடிஞ்சு போச்சுன்னா அது எனக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நானே அந்த ஸ்லேட்டை தூக்கி போட்டுறேன், இதனுடைய ஆயுஸ் முடிஞ்சு போச்சுன்னு நானே தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் சொல்றேன். உயிரற்ற பொருள்களுக்கும் இறைத்தன்மை இருக்கும், அதனை நாம் உணரலாம். உயிருள்ளவற்றின் மீதும் நாம் பேசலாம், உயிரோடு தான் இருக்கும், அதான் நம்மளோட தொடர்புல இருக்காது, அது வேற, நம்ம கிட்ட பேச விருப்பம் இல்லாம இருக்கும். ஆனா உயிரற்றதாக இருக்கும், அது நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும், நம்மளே அதுக்கு உயிரற்றதுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அங்கதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஸ்லேட்டு மூலமாக. அப்போ கரெக்டா அவர் என்ட்ரி யாரு, அழகர்சாமி நாயுடு. நாயுடு சார், எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? இது இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? உயிரிழந்தது உயிரிழந்தது எல்லாமோ சொல்லிட்டு இருக்கு. உயிர் இருந்தும் உயிரற்றதாக இருக்கும் பாரு, அது நமக்கு அர்த்தம் உள்ளதாகவே இருக்காது. ஆனா உயிர் இல்லை, ஆனா உயிரோடவே இருக்கும், அது நம்மோடு தொடர்புல இருக்கும் அப்படின்னு நான் பாடு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தலையை சொத்திருச்சு சொல்றதுக்கு. சரி வா நம்ம போலாமா, புரிச்சுட்டு போலாமா? சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஸ்லேட்டையும் உள்ள வச்சுட்டு புது ஸ்லேட்டையும் உள்ள வச்சுட்டு டீச்சர்கிட்ட சொல்லிட்டு வா நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சங்கரி டீச்சர்கிட்ட, டீச்சர் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன் சொல்லிட்டு நாங்க போறோம். அவங்க கூட சேர்ந்து போயாச்சு. எங்க கூட்டிட்டு போறாங்க, ஏதோ ஒரு கல்யாணம், அந்த கல்யாண கச்சேரிக்கு என்னை கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போகும்போது அப்பதான் இவர் வந்து சொல்றாரு, இவர் யாரு, பஞ்சு அருணாசலத்தை வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் அவமானப்படுத்தின நேரம் அது.
நீ எல்லாம் என்னத்தை இது பண்ண போற, கண்ணதாசன் இருந்து நீ காப்பி அடிச்சு எழுதிருக்க, நீ என்னத்தை நீயா சொந்தமா எழுதினியா, என்னமோ சொல்லி அவமானப்படுத்திருக்கிறாரு யாரு, MS விஸ்வநாதன். அப்ப அதனால இவர் என்ன பண்றாரு, என்னை அங்க கூட்டு போறாங்க. நான் வேற யாராவது நீ சவால் விட்டுட்டு வா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்ப இசையமைப்பாளரை நீ யாரை தேர்ந்தெடுக்க போற அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நான் சொல்றேன் இந்த கச்சேரி பண்ணுவாங்க இல்லையா அவங்கள எடுக்கிறேன் அப்படின்னு. அப்ப இவங்க ஒவ்வொரு கச்சேரியா கூட்டிட்டு போவாங்க, என்ன நீ யாரை செலக்ட் பண்ண போற அப்படிங்கிறதுக்காக. எந்தெந்த கச்சேரிக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்கன்னா திருவையாறு ஆராதனை கூட்டிட்டு போவாங்க. இங்க யாரையா நீ செலக்ட் பண்ண போறியா, இல்ல. அப்போ கம்யூனிஸ்ட் அந்த இதுல வந்து இந்த இளையராஜா கூட்டம் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் பாட்டு போட்டு கச்சேரி நடத்திட்டு இருப்பாங்க. இவங்க யாருமே எதிர்பார்க்கல இந்த கும்பலை நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக இவ பிராமண பொண்ணு தானே, பிராமணால தான் செலக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பிராமணா நடத்தக்கூடிய கச்சேரிக்காக இவங்க முதல்ல கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப நான் தான் சொன்னேன் கல்யாணத்துக்கு போலாமா அப்படின்னு. கல்யாணத்துக்கா, ஆமா. யாரோட கல்யாணம், இவளுக்கு எப்படி தெரியும், வா அங்க போலாம், அங்க கச்சேரி எல்லாம் நடக்கும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து போறேன். அங்கதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்த இளையராஜா அந்த கோஷ்டியோட கச்சேரி நடக்குது. இளையராஜா வந்து ஹார்மோனியம் வாசிக்கிறார். அங்கு குமரி அனந்தன் வந்திருந்தார். யாரு, நம்ம தமிழிசை சவுந்தரராஜனுடைய அப்பா. நான் போன பதிவுல அப்பாவா சித்தப்பாவா நான் சொல்லியிருப்பேன். அப்பா கூகுள்ல பார்க்கும்போதுதான் குமரி அனந்தனுடைய மகள் தான் தமிழிசை அப்படிங்கறது காட்டுச்சு. சித்தப்பா யாருன்னா வசந்தன் கோ வசந்த்குமார். எஸ், அந்த வசந்தன் கோ வசந்த்குமார் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. எல்லாத்துலயும் தோல்வி 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 தோல்வி. அப்புறம் தான் என்னை பத்தி கேள்விப்பட்டு என்னை பார்க்க கடையநல்லூருக்கு வந்திருந்தாரு, கிருஷ்ணாபுரத்துக்கு வந்திருந்தாரு. ஆனா நான் இல்லை. இப்போ இதோட நிப்பாட்டிக்கிறேன். இத பத்தி அப்புறம் சொல்லுவோம். வசந்தன் கோ பத்தி அப்புறம். தமிழிசை சவுந்தரராஜனுடைய தமிழிசை குமரி ஆனந்தன். இப்ப நான் தமிழிசை குமரி ஆனந்தனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். தமிழிசை அனந்தன் பத்தி இப்ப பேசிட்டு இருக்கிறேன். சவுந்தரராஜன் அப்புறம் தான் வராரு. சவுந்தரராஜன் அப்புறம் தான், திருமணத்திற்கு அப்புறம் தான் வராரு. இவர்கிட்ட பேசுறேன். தமிழிசை அப்பா வந்து குமரி ஆனந்தன், எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அங்க இவர் பாட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ மழை பெஞ்சு சகதி இருந்ததுன்னா அந்த சகதியில நான் நடக்க மாட்டேன், நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப விஜயகாந்த் கூட எல்லாம் சுத்தும் போதெல்லாம் விஜயகாந்த் என்னை தூக்கிட்டு தான் போவான். கூடுமான வரைக்கும் ஈரத்துல எல்லாம் என்ன நடக்க விட மாட்டா, என்னை தூக்கிட்டு தான் போவான். அதே மாதிரி இவங்களும் ஐயோ சகதினா நடக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாத்தி 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 தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ஆர் செல்வராஜ் கொஞ்சம் தூக்குவாரு, புலமை பிச்சன் தூக்கிட்டு இருப்பாரு, பஞ்சு அருணாசலம் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் குமரி ஆனந்தன் வராரு. உடனே குழந்தை கூட்டிட்டு வந்தீங்களா, ஆமா. அவளை செலக்ட் பண்ணியாச்சா, இல்ல நாங்களும் ஒவ்வொரு இடமா இது பண்ணிருக்கோம், அவ செலக்டே பண்ண மாட்டேங்கிறா, கடைசியில் இவ்வளவுதான் சொல்றா இங்க கல்யாணத்துக்கு போலாம் அப்படின்னு. அப்ப கல்யாணத்துல சாயங்காலமா அந்த கச்சேரி நடந்துட்டு இருக்கு. இந்த கச்சேரியில எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. கலைஞர் கருணாநிதியில இருந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. அவ குமரி ஆனந்தன் என்ன பண்றாரு, குழந்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, ஆமா ஆமா. உடனே ஐயோ கீழே விடாதீங்க சகதி அப்படின்னா. அப்போ மழை பெஞ்சிருந்த நேரம், எல்லாரும் மழை பெய்யும் போது எல்லாம் அங்கங்க ஒதுங்கி நின்று பாட்டு கச்சேரியை ரசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு இவர் குமரி ஆனந்தன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு மறுபடியும் வராரு. வந்துட்டு என்னை தூக்கிக்கிறாரு. தூக்கிட்டு தன்னுடைய கழுத்துல உள்ள செயின், தங்க செயின் இருக்குல்ல, அந்த செயின் எடுத்து என் கழுத்துல போட்டு விடுறாரு. ஃபர்ஸ்ட் கழுத்துல போட்டு விட்டுட்டு தான் என்னை தூக்கிக்கிறாரு. இல்ல நான் புதுசு செயின் வாங்கியிருக்கிறேன், அதை முதல்ல இவ கழுத்துல போடணும் அப்படின்ட்டு தான், இவளை போட்டு விடணும் அப்படின்ட்டு தான் என் கழுத்துல போட்டு விடுறாரு. போட்டுட்டு அந்த செயினை எடுத்து அந்த செயினோடய தான் கொஞ்சம் தூரம் சுத்திக்கிட்டே இருந்தேன் நான். கொஞ்சம் தூரம் அவர் என்ன குமரி ஆனந்தன் தூக்கிக்கிட்டே சுத்துவாரு, பெருமையா சுத்திட்டு இருப்பாரு. சுத்திட்டு அப்புறம் பஞ்சவரணாசலம் என்னை வாங்கிக்கிறாரு. சரி நான் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன் அப்படின்னு பஞ்சவரணாசலம் என்னை வாங்கிக்கிறாரு. நீ வாரு, யாரை செலக்ட் பண்ண போற நீ சொல்லு அப்படின்னு. இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோ அப்படின்னு அங்க கூட்டிட்டு போ அப்படின்னு கரெக்டா என்னை அங்க கூட்டு வந்தாங்க. எங்க இந்த கச்சேரி நடக்கிற இடத்துல. அப்போ இளையராஜா வாசிட்டு இருக்கிறாரு பெட்டி. எவ்வளவு நேரம் இளையராஜா வாசிட்டு இருக்கிறார் பெட்டி. எவ்வளவு நேரம் என்ன பண்ற, இவர் குமரி ஆனந்தன் சொல்றாரு இளையராஜா வாசிட்டு இருக்கிறார் பெட்டி. அப்ப இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா,
நீ யாரை தேர்ந்தெடுக்க போற அதை சொல்லு. பஞ்சவர நாசலுக்கு ஏய் இப்போ என்ன பண்ண போற, நீ காட்ட போற, என்ன வேணும்? சரி நான் சொல்றேன். இதோ கரெக்டா இளையராஜாவை இவரை தொடப்பறே ஆகுமா, இவருடைய பெட்டி வாசிட்டு இருக்கிறார். என்னை பத்தின விஷயங்கள் அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தைய கூட்டு வர போறோம், யாரை செலக்ட் பண்ண போறான்னு தெரியாதுன்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. பெட்டி வாசிட்டு மெதுவா இந்த பெட்டி தொடு அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணுவேன், இப்படி பெட்டி இப்படி தொடரும். அவர் தோல் அப்படி வச்சிருப்பாரு, என்னை கையில இப்படி பெட்டி எப்படி பறக்கிட்டு அப்படி அவரு திட்டிடுவாரோன்னு பயமா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவரத்தோட இப்படி உடனே இளையராஜா அப்படி தொட போவேன். பக்கத்துல போயிட்டு பறக்குது கையிடு அப்படின்னு சிரிப்பேன். வெக்கப்பட்டு சிரிப்பேன் நானு. பெட்டியை தொட அப்படி பாரு, அவரோட பெட்டி இப்படி தொட படக்குன்னு கையிடுறான், திட்டிடுறாரோன்னு பயம், படக்குன்னு எடுத்து அப்படின்பேன். இளையராஜா என்ன பண்ணுவாரு, இப்படி பார்த்துட்டு இப்படியும் பாரு, வரேன் அப்படின்னு பாரு, வரேன் அவனுக்கு அப்படின்னு பாரு. அவரோட தோல்ல யார் பஞ்சவரணாசனத்தோட இதுல இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தொட போயிட்டு இப்படி வருவேன், வரேன் அவனுக்கு. அப்புறம் தொடலை, நான் இவரை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இவரையா. அதுக்கப்புறம் கடைசியில தொட்டுட்டேன். யார? இளையராஜாவை. கையோட பிடிச்சிட்டேன், சின்ன பிஞ்சு விரல் பிடிச்சிட்டேன் அவரை, இளையராஜாவை. அப்படி தொட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் சிலீர்னு எனக்கு சிலுத்துச்சு. எனக்கு என்னைய தோல்ல வச்சுட்டு என்னை இப்படி வச்சுட்டு இருக்கிறதுனால பஞ்சவரணாசனத்துக்கு அந்த வைப்ரேஷன் பாயுது. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது இளையராஜாக்கும் ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா நீ இவரை தான் நீ செலக்ட் பண்ணியிருக்கியா? ஆமா அப்படின்னு பார்த்தா அப்பவே நான் தொட்டேன். அதற்கப்புறம் தான் தேவராஜன் மோகன் கிட்டக்க இவங்களை கொண்டு போய் விடுறாங்க. சரி, இப்போ இந்த கதை இப்படி இருக்கட்டும். இப்போ குமரி அனந்தன் பத்தி வருது. அப்போ யாரை செலக்ட் பண்ணிட்டாளா என்ன அப்படின்ன உடனே என்னை கூட்டு போறாங்க. என்னைய வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு இந்த சொல்ல வந்தேன், செலக்ட் பண்ணியாச்சு. இவரது இளையராஜாவை தான்ங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு தேவராஜன் மோகன் கிட்டக்க அறிமுகப்படுத்துறாங்க. அதெல்லாம் அன்னக்கிளி படத்தின் மூலமாக வரும். அந்த கதை இன்னொரு ரூட்ல போகும். இப்போ குமரி அனந்தன் வந்து என்னையே தன்னோட வீட்டுக்கோ எங்கேயோ கூட்டு போறாரு, எந்த இடத்துக்கோ கூட்டு போறாரு. அங்க தமிழிசையை வர சொல்றாங்க. அந்த பொண்ணு வருது, தமிழிசைங்கிற பொண்ணு. நான் பொண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன இருந்தாலும் அவங்க ஒரு கவர்னர், அவங்க போய் நீ இப்படி பொண்ணு எல்லாம் சொல்லலாமான்னு சொன்னா செருப்பால் அடிச்சுப்பேன், அவனை செவுட்டோட இழுத்துருவேன். தேவையில்லாத கமெண்ட்ரிஸ் எல்லாம் போடக்கூடாது. அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்துட்டு உட்கார்ந்துருக்கா. அந்த பொண்ணை பத்தி சொல்றாரு, இது என்னோட பொண்ணு, இவ என்னமா வருவான்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு தொடர்ந்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி கூச்சப்பட்டுச்சு. யாரு? தமிழிசை. இப்படி ஒரு மாதிரி நடுங்குச்சு. அது கொஞ்சம் வெக்கப்படும். அது நீங்க சொல்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன்லாம் அப்படி தைரியசெல்லாம் கிடையாது, வெக்கப்படும். அது ரொம்ப வெக்கப்படும். அது இப்படி வெக்கப்படுது. அது நான் தொட போறேன், ஒன்றும் செய்ய மாட்டா, தொடுன்னு வெக்கப்பிடிச்சது. ஆனாலும் கையோடு பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு சொன்னேன் மருத்துவரா வருவார் அப்படின்னு. இப்போ இவங்க யாருமே நினைக்கவே இல்லை. அவங்க வந்து வேற ஏதோ படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, இன்ஜினியராவோ ஏதோ படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கிற நினைப்பு யாருக்குமே இல்லை, இந்த பொண்ணுக்கும் இல்லை. நான் இப்போ பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க ஆளுநரை மனசுல கற்பனை பண்ணிக்க கூடாது. தமிழிசை சவுந்தரராஜன் என்பது வேறு, அவங்களுடைய சின்ன வயசு கதையை தான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். அதனால நான் பொண்ணுன்னு தான் சொல்லுவேன். அப்ப இந்த பொண்ணுடைய மனசுல அந்த எண்ணமே இல்லை. இப்படிலாம் நான் அதை நினைக்கவே இல்லையேப்பா, எனக்கு அது மாதிரிலாம் தோணவே இல்லையே. இல்ல நிஜமா சொல்லு, கன்ஃபார்ம்டா? ஆமா, மருத்துவரா தான் வருவாங்க. அதற்கப்புறம் ஆளுமை தன்மை, குறுநில ராணியாக வருவார் அப்படின்னு சொன்னேன். ஏன் இந்த குறுநில ராணி அப்படிங்கிற வார்த்தையை நான் போட்டேன் அப்படின்னா, புலமை பித்தன் இருக்கிறார் இல்லையா, புலமை பித்தன் வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்துட்டாங்களோ முதல்ல இவர் முதல்ல வந்துட்டாங்கன்னா அவங்களாம் அப்புறமா வருவாங்க. வர்ற வரைக்கும் எனக்கு ஏதாவது கதை சொல்லிட்டு இருப்பாரு. யாரு? புலமை பித்தன். புலமை பித்தன் எப்போது கதை சொல்லுவாரு.
அந்த ஒரு ஊரில் ராஜா இருந்தாராம், அவர் இருந்தாராம், இவர் இருந்தாராம், அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாராம், குறுநில ராஜா, இவர் ஒரு குறுநில ராஜா, இவர் குறுநில ராணி, அந்த ராஜா கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதை ஞாபகம் வச்சுட்டு குறுநில ராணியாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். அந்த இளம் வயசு கதை, ஃபியூச்சரை பற்றி அப்புறம், இப்போ நடந்ததை பற்றி சொல்லும்போது அப்புறம் குறுநில ராணியாக வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க யாருமே அதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறது. இது தமிழிசை சவுந்தரராஜன், குமரி ஆனந்தன். குமரி ஆனந்தன் எனக்கு ஆனந்தின்னு பேர் வச்சாரு. அது போக இன்னொரு பேர் ஞாபகமே வர மாட்டேங்குது. எனக்கு ஞாபகம் வரும்போது தான் ஒன்னொன்று தான் சொல்ல முடியும். ஞாபகம் என்ன வருதோ அப்புறம் நான் சொல்கிறேன். இதுக்கிடையில் யாராவது இப்படி என் பக்கம் வரைக்கும் வந்துட்டு இப்படி வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இப்படி போவாங்கல்ல, அது எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது. எனக்கு அது கவனத்தை ஏற்றுது. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோமோ, அதை இவங்க கவனிக்க வராங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆகுது. டைவர்ட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ தமிழிசை பத்தி சொல்லியாச்சு. தமிழிசை பத்தி இப்ப சொல்லி முடிச்சிட்டேன். இவ்வளவுதான் ஞாபகம் வந்திருக்கிறது. அதற்கப்புறம் இன்னும் என்னென்ன ஞாபகம் வருதோ அப்புறம் சொல்றேன். இதே தமிழிசை சவுந்தரராஜன் தான் இப்போ அந்த இடையில எலெக்ஷன்லாம் நடந்தது இல்லையா, அந்த நெல்லை மணிகண்டன் பத்தி இதெல்லாம் பண்ணும்போது, அக்கா தமிழிசைக்காக நான் போய் ஓட்டு கேட்க போறேன். அப்பதான் தமிழிசை சவுந்தரராஜனுடைய போட்டோவை ஊடுருவி பார்க்கிறேன். இந்த முகத்துக்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதுதான் குறுநில ராணியாக வருவாள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி கன்னியாகுமரியா ஏதோ ஒரு ஊர்ல ஜெயிச்சு, நாகர்கோயிலா ஏதோ ஒரு ஊர்ல அந்த அம்மா ஜெயிச்சு, நான் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த அம்மா ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், இவளை குறுநில ராணியா ஆக்குனா என்னன்னு. அதே மாதிரி குறுநில ராணி ஆயிட்டாங்க. ஆளுமை தன்மை, கவர்னர் வேறு ஒரு மாநிலத்துக்கு, ஆந்திரான்னு நினைக்கிறேன், தெலுங்கானா ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில கோபங்கள் எனக்கு வந்தது. ஆளுநரா இவங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு ஆளுநர் பதவி போயிருச்சு. அவர் நினைச்சு இவங்களுக்கும் நமக்கு ஏதோ ஒரு இணைப்பு இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சேன். இப்பதான் எல்லாமே ஞாபகம் வருது. குமரி ஆனந்தன் கதை, இந்த கதை, அது எல்லாமே இப்பதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தார்ல, ஜந்தூன் எழுதிருக்கு, ஐய எப்படி எழுதணும், இது எப்படி எழுதணும். அப்போ பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வெளியில வரேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவரை என்ன கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. யாரு? பஞ்சு அருணாசலம். உட்கார வைக்கிறார். உட்காந்துட்டு ஆ இன் அண்ணன் இருக்கா, 3 சுழி எண்ணுக்கு பக்கத்துல 2 சுழி எண்ணு தான் வரணும். நன்னா நின்னி நுண்ணு அப்படின்னு 3 சுழி எண்ணு மெய்யெழுத்துக்கு பக்கத்துல 3 சுழி நான் தான் வரணும். 2 சுழி எண்ணு வந்ததுன்னா 2 சுழி நான் தான் வரணும். அந்த நகரத்துக்கு உண்டான எல்லாமே வரணும். நன்னா நின்னி நுண்ணு நென்னே நை நொன்னோ நோ, இன்னுக்கு பக்கத்துல அதுதான் வரணும். அது மாதிரி இதற்கு முன்னாடியும் பின்னாடி வந்ததுன்னா அதே எண்ணத்தை சேர்ந்த மெய்யெழுத்து தான் வரணும். அதே மாதிரிதான் நான் வரும் இல்லையா, தாவுக்கு பக்கத்துல வர நான் வந்து தா வந்துச்சுன்னா தா தித்தி துத்தோ தெத்தே தை துத்தோ தவ் அப்படி வந்துச்சுன்னா இந்த நான் மெய் எழுத்துக்கு பக்கத்துல இந்த தா வரணும், இதுக்கு பக்கத்துல இந்த இது வரணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாரு. இப்ப தண்ணீர் எழுது அப்படின்னாரு. தா எண்ணீர் அப்படி வரக்கூடாது. 3 சுழி எண் 3 சுழி நீ. அப்ப கேட்டேன், அப்போ நான் இந்த இன்னும் போடலையே, நான் வரலையே அப்படி. இது வந்து பொருளின் பெயர், இடத்தின் பெயர். அத இதை பத்தி நவுன் பத்தி சொல்லி கொடுக்கிறாரு. பெயர் சொல் பத்தி சொல்லும்போது இது இப்படித்தான் இருக்கணும்னா அது இந்த பேர் தான் இருக்கணும். ஆனா வார்த்தைகளோட நம்ம வாக்கியத்தோட அமைக்கும் பொழுது இது இப்படி வரணும் அப்படிங்கறத அருமையா சொல்லி கொடுத்தாரு. யாரு?
ஐ எப்படி எழுதணும் அப்படின்னா, ஐக்கும் ஜாவுக்கும் உண்டான வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஐ கீழே யா வந்ததுன்னா அது வந்து ஐ. அந்த கீழே அந்த மேல ஒத்த கொம்பு பக்கத்துல இன்னொரு கொம்பு போட்டுட்டு சேர்த்து போட்டுட்டு கீழே அந்த லாவை மாத்தி போட்டோம்னா, தமிழ்ல உள்ள லா இருக்கு இல்லையா, அந்த லாவை அப்படி மாத்தி போட்டா அதுக்கு பேரு ஜா அப்படின்னு பஞ்சவர்ணாசலம் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த கற்பித்தல் முறை இருக்கு இல்லையா, அந்த கற்பித்தல் முறைய நான் அப்படியே உள் வாங்கிக்கிட்டேன். என்னுடைய குடும்பத்துல வந்து எல்லாருக்குமே கற்பிக்கும் திறமை என்னுடைய பரம்பரையில எல்லாருக்கும் உண்டு. கற்பிக்கும் திறமை அருமையா இருக்கும். ஆனால் எனக்குள்ள அந்த டீச்சிங் எபிலிட்டி, டீச்சிங் எஃபிஷியன்சி, எனக்குள்ள இருக்கிற டீச்சிங் எஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, அந்த டீச்சிங் எஃபிஷியன்சி வந்து என்னுடைய முன்னோர்களிடமிருந்து வரக்கூடாது, முன்னோர்களுடைய தன்மை எனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ஆண்டவன் நடத்தின நாடகம் தான் பஞ்சவர்ணாசலத்தின் மூலமாக அந்த கற்பிக்கும் திறமை அவரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா, முதல்ல எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு புரியறதுக்கு நாழி ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். அந்த ஒரு விஷயம் எனக்கு புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா அந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தவங்களுக்கு நான் ரொம்ப சுலபமாக கற்றுக் கொடுப்பேன். அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமை எனக்கு வந்தது அப்படின்னா அதற்கு உண்டான குரு பஞ்சவர்ணாசலம், புலமை பித்தா இருவரும். நீ கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை பிரத்தியாருக்கும் நீ கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற, உனக்கு மட்டும் சுயநலமா வச்சுக்க கூடாது, நீ பிரத்தியாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை முதல்ல ரமணியண்ணா சொன்னாங்க, சீனிவாச மாமா சொல்றது, மூன்றாவதாக ஆர் செல்வராஜ் எனக்கு கத்துக் கொடுத்தாரு. எல்லாருக்கும் நீ கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப இந்த எனக்குள்ள ஒரு இந்த டீச்சிங் எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா அந்த திறமை வந்து பஞ்சு அருணாசலத்துக்கே ஏற்படும். அவரிடம் இருந்து வந்தது, என்னோட முன்னோர்களிடம் இருந்து வந்ததாக சொல்லக்கூடாது. ஏன்னா என்னோட முன்னோர்களுக்கும் எனக்கும் உண்டான பந்தம் விலகணும், நான் குடும்பத்தை விட்டே விலகணும். என்னோட குடும்பத்தோட நான் இணைஞ்சு அதோட லிங்க் போச்சுன்னா எனக்கும் கஷ்டம், இந்த உலகத்துல என்னுடைய ஆசீர்வாதம் யார் யாரெல்லாம் பெற்றாங்களோ அவங்களுக்கும் கஷ்டம், அவங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டு வராங்களோ அதோட சம்பந்தப்பட்டவங்களுக்கும் கஷ்டம் வரும். அதனால என்னுடைய ஆசிரியர் திறமை, எனக்குள்ள இருக்கிற ஆசிரியர் தன்மை வந்து பஞ்ச அருணாசலத்தினுடையது. சரி, இது கத்துக்கிட்டேன்னா குமரி அனந்தன் அவரை என்ன தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டாரா. இந்த இளையராஜாவோட இதெல்லாம் முடிஞ்சிச்சா, அவரை இப்படி கூப்பிடுறேன், குமரி அனந்தன், குமரி அனந்தன். சொல்லு தாயி. எல்லாரும் ஐயாம்பாங்க, சார்பாங்க, நீ மட்டும்தான் என்ன வந்து பேரை சொல்லி கூப்பிட்டு, நீ கூப்பிட, நீ கூப்பிட கூப்பிட அப்படின்னா. உனக்கு ஐந்து எழுத தெரியுமா, இஞ்சி எழுத தெரியுமா, உனக்கு இஞ்சிக்கு பக்கத்துல என்ன போடணும், ஜா போடணுமா, ஜா போடணுமான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவரை என்ன தூக்கி வச்சிருக்கிறாருல, அவரை கேட்கிறேன். இஞ்சியா, ஊஞ்சலா, இஞ்சா, இஞ்சி வருதுல, இஞ்சி இஞ்சி மையெழுத்து இஞ்சி, ஞா போட்டு புள்ளி வைப்பாங்களா இஞ்சி, அதுக்கு பக்கத்துல ஜா வருமா சொல்லு அப்படின்னு நான் சொல்லி தருவா. அதுக்கு பக்கத்துல ஜா போடக்கூடாது, சா தான் போடணும். சச்சா, சிச்சி, சிச்சோ, சச்சே, அது போடும். அப்புறம் அங்கே கவனி, அங்க எங்க பார்க்கற, இங்க கவனி. மூணு சுழி இன்னுக்கு பக்கத்துல ரெண்டு சுழி நாலாம் போடக்கூடாது, மூணு சுழினா தான் போடணும். நன்னா நின்னி நொன்னு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தா. குமாரி விழுந்தே விழுந்தே என்ன சொல்லிட்டு இருக்க, அவர் ரசிச்சு சிரிச்சார் அவர். அப்புறம் அங்க ஒரு கட்டில் இருந்தது, அந்த கட்டில உட்கார வச்சு ஸ்லேட்ல எழுது அப்படின்னு. இங்க நான் ஸ்லேட்டுக்கு எங்க போறது, நீ வாயாலே சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். அவருக்கு தமிழ் ஐ எப்படி எழுதணும் தெரியுமா உனக்கு, இவர் தெரியாதே அப்படிம்பாரு. முதல்ல ஒத்த கொம்பு போட்டுக்கணும், அப்புறம் இன்னொரு கொம்பு போட்டுக்கணும், அப்புறம் கீழே யா போடணும், அப்படி போட்டா ஐ. அதையே லாவை மாத்தி போட்டாச்சுன்னா ஜா. அப்புறம் உனக்கு வவ்வால் எழுத தெரியுமா, இவர் தான் குமரி அனந்தன் தெரியாதே, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கொம்பு போட்டு வா போட்டு பக்கத்துல லா போட்டுட்டு இவ்வுதான் எழுதணும், மறுபடியும் வா எழுதக்கூடாது. அப்படி எழுதினேன்னா வவ்வால் ஆயிடும். அங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டேன், அதெல்லாம் குமரி அனந்தனுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சிரிச்சு உருண்டுட்டாரு அவரு, சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு. ஆனா
இந்த குழந்தைய தூக்கினாலோ அந்த குழந்தைகிட்ட பேசினாலோ கவலையெல்லாம் மறந்துடு சார். எவ்வளவு மனச்சுமை, மண்டை ஃபுல்லாக காஞ்சு போய் அவ்வளவு சுலபமாக மறந்து போயிரு. வீட்டுக்கு போனால் அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அவங்க 3 பேர் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஆர் செல்வராஜன் இவங்க எல்லாரும் கூட நான் ஊரை சுற்றி இருக்கேன். இப்போதைக்கு இது வந்து ஞாபகம் வந்திருக்கு. ஞாபகம் வந்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது எவ்வளோ நேரம் ஆச்சு? ஞாபகம் வந்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது डॉक्टर सुनेत्रा जावकर, डॉक्टर सुनेत्रा मैडम कैसी हो? मैं बड़ी हूँ, मैं बहुत बड़ी हूँ. आप कैसी हो? डॉक्टर सुनेत्रा जावकर, डॉक्टर सुनेत्रा मैडम कैसी हो? मैं बड़ी हूँ, मैं बहुत बड़ी हूँ. आप कैसी हो? डॉक्टर मैडम मेरे को पूरा मेमोरी लॉस था ना, अभी पूरा रिकवर हो रहा है. ये सब आपकी वजह से. धन्यवाद. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு வேற போடுறேன், நாளைக்கு வேற பதிவு போடுறேன். இன்னைக்கு இதோட போதும். नकीरन गोपाल वाड़ी चलो वाड़ी चलो वाड़ी चलो वाड़ी चलो वाड़ी चलो. நான் இருக்கேன்டி உனக்கு, நீ கவலையப்படாத. இந்த அம்பிகா உனக்குள்ளே இருக்கிறாள், உனக்குள்ளே இந்த அம்பிகா இருக்கிறாள். தைரியமா இருடா, தைரியமா இரு. பாய். அப்புறம் நக்கீரன் கோபால் எப்படி இது பண்ணது தெரியல. இங்கேயா டைப் சார் கண்ணன் இஸ் வாட்சிங். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹேமாவதி. ஹாய் மேடம். பாய்.